வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான தகவல்கள் பத்தி நீங்க பார்க்குறதுக்கு, நம்மளுடைய மான்ஸ்டர் டிஎன்பிஎஸ்சி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு வந்து சிறுபானாற்றுப் படை, அதாவது கடையெழு வள்ளல்கள் பத்தின தகவல்கள பத்தி இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மன்னர்களும் எந்தெந்த பகுதிகள வந்து ஆட்சி செஞ்சாங்க, அவங்க என்னென்ன வள்ளல்கள் முறைகள்ல அவங்க யாருக்கு வந்து என்ன குடுத்தாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பாடம் வந்து 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல வந்து இருக்கும். அந்த 10 பாட்டு தகவல்கள்ல இது இப்ப இடம்பெறும். 10 பாட்டு நூல்கள் தொடர்பான தகவல்கள பத்தி நமக்கு சிலபஸ்ல வந்து எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி ஆ இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய பிற செய்திகள் நமக்கு புது புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும், பழைய புத்தகத்தில் இருக்காது. இது 8 தொகை தொடர்பான தகவல்களை நீங்கள் பழைய பாட புத்தகத்திலையும் படிக்கணும், புது புத்தகத்திலையும் படிக்கணும். அது 10 பாட்டு நூல்களில் இப்போ சிறுபானாற்றுப்படை வந்து இடம்பெறுது. சிறுபானாற்றுப்படை எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் நத்தத்தினார். சிறுபானாற்றுப்படை 269 அடிகளை கொண்டது. சிறுபானாற்றுப்படை பற்றின தகவல்களை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சிறுபானாற்றுப்படை இயற்றினது நல்லூர் நத்தத்தினார். சிறுபானாற்றுப்படை 10 பாட்டு நூல்கள் ஒன்றுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு 10 பாட்டு நூல்கள்லையுமே ஒரு நூலுக்கும் ஒரு பாட்டுடைய தலைவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த சிறுபானாற்றுப்படைக்கான பாட்டுடைய தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓய்மா நாட்டு மன்னனான நல்லியக்கோடன் அவர் தான் பாட்டுடைய தலைவன். அவர் ஓய்மா நாட்டுடைய மன்னனாக இருப்பார். அவரை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு தான் 269 அடிகளில் நல்லூர் நத்தத்தினார் எழுதுகிற நூல் தான் இந்த சிறுபானாற்றுப்படை. இது வந்து ஆற்றுப்படையில் நூல்கள். அப்போ ஆற்றுப்படைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை வந்து அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக இது அமைந்திருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு மன்னன் இருப்பார், அந்த மன்னர்கிட்ட வந்து பாணர்கள் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்கி உணவருந்தி அவங்களுக்கு வேண்டிய செல்வங்களை வந்து வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வர வழியில் வந்து இன்னொரு பாணனை வந்து பார்த்தாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நான் இங்கே போனேன், அந்த மன்னர் வந்து எனக்கு இந்த சிறப்புகள்லாம் செஞ்சார், நீங்களும் அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். அதுபோல் அமைஞ்சது தான் இந்த சிறுபானாற்றுப்படை. ஆற்றுப்படை இலக்கியங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இலக்கியங்கள் வந்து இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த சிறுபானாற்றுப்படை. இந்த நூலில் வந்து வள்ளல்களாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் இருக்கும். அதாவது கடையெழு வள்ளல்கள் தான் அந்த குறுநில மன்னர்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றின தகவல் தான் இதில் இருக்கும். இப்போ கடையெழு வள்ளல்களும் அவங்க ஆட்சி செஞ்ச நாடுகளும் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பேகன் வந்து எந்த பகுதியை ஆட்சி செஞ்சார்னா ஆவினன்குடி வந்து பொதினி அப்படின்னு அழைக்கப்பட்ட, தற்போது அது வந்து பழனி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்போ பழனி மலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியும் யாருடைய நாடுனா பேகனுடைய நாடு. அப்போ பேகன் வந்து பொதினி மலைக்கு சொந்தக்காரர். பொதினி மலைனா தற்போது அது பழனி மலை அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அந்த பழனி மலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியும் பேகனுடைய நாடு. இப்போ பாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பரம்பு மலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்களும் வந்து பாரியினுடைய நாடு. இப்போ அந்த பரம்பு மலை தான் வந்துட்டு பிரம்பு மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த பிரம்பு மலை தற்போது வந்து பிரான் மலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பிரான் மலை வந்து பார்த்தோம் எங்கே இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் வந்து இருக்குது. இப்போ திருப்பத்தூர் வந்து மாவட்டம் நினைச்சிக்கூடாது, நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு திருப்பத்தூர் வட்டம் இருக்குது. அந்த திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம்புணரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சிங்கம்புணரிக்கு அருகில் இருக்கிறது தான் இந்த பிரான் மலை. அதுதான் வந்து பாரியினுடைய நாடு. இப்போ காரியினுடைய நாடு, காரினா மலையமான் திருமுடி காரி அப்படின்றது அவருடைய பேர். மலையமான் நாடு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காரியினுடைய நாடு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மலையமான் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் மருவி மலாடு அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ இந்த மலாடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவிலூரும், அதாவது திருக்கோவிலூர் நம்ம இங்கே சொல்லுவோம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் தான் மலையமான் திருமுடி காரியினுடைய நாடு. ஆய் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆய் நாடு அப்படின்னு சொல்லப்படுது வந்து இவர் யாருன்னா ஆய் அண்டிரன், இவர் தான் மன்னன். இவர் வந்து பொதிய மலை. இப்போது பேகனுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பொதினி மலைனா பழனி மலை. இங்கே வந்து ஆய்நாடு வந்து பொதிய மலைனா பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது அந்த மலைநாட்டு பகுதிகள் எல்லாமே இது மலை. அது வந்து அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆய் அண்டிரன் அவர்களுடைய நாடு அது வந்து. ஸோ இது வந்து அகத்தியர் மலை, இந்த பொதிய மலை வந்து அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வந்து அழைக்கப்படுது. இந்த அகத்தியர் மலை இது எங்கே இருக்குது, அதாவது பொதிய மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த குற்றாலம், பாபநாசம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளும் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆய் அண்டிரன் அவர்களுடைய நாடு. அதியமான் யார்? அதியமான் வந்து ஔவைக்கு நெல்லிக்கனியை வந்து கொடுத்தவர், அவர் தான் அதியமானுடைய நாடு வந்து அவருடைய பேர் வந்து அதிகமான் நெடுமான் அஞ்சி. ஸோ அவருடைய நாடு வந்து தகடூர் யாத்திரைன்னு ஒரு பாடம் படிப்போம்.
7வது புக்லேயும் 8வது புக்லேயும் இருக்கும். அந்த தகடூர் யாத்திரைனா தருமபுரியை பற்றி தான் அதில் வந்து இருக்கும். அப்போ தகடூர் என்று அழைக்கப்பட்டது வந்து இப்போ தருமபுரியை தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதி தான் எந்த நாடுனா அதியமானுடைய நாடு. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு கருநெல்லியை தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஔவையாருக்கு வந்து அதியமான் கொடுத்ததாக இதில் கூறப்படும். அப்போ ஔவைக்கு அரிய நெல்லிக்கனியை ஈந்தவர் தான் யார்? அதியமான். நல்லியினுடைய நாடு வந்து நல்லி வந்து நலிமலை நாடன் தான் நல்லியினுடைய நாடு வந்து நெடுங்கோடு மலைமுகடு அப்படின்னு அழைக்கப்பட்ட பகுதி. நெடுங்கோடு மலைமுகடு நாடு தான் நல்லியினுடைய நாடு. அந்த நெடுங்கோடு மலைமுகடு வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா உதகமண்டலம், தற்போது உதகமண்டலம் நம்ம ஊட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நல்லியினுடைய நாடு. ஓரியினுடைய நாடு வல்வில் ஓரி அப்படின்றது அவருடைய நேமு. இப்போ வல்வில் ஓரி வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அவர் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அவருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் எல்லாமே பண்ணுவாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையும் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய பல ஊர்களும் இந்த வல்வில் ஓரி அவர்களுடைய நாடு தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கடையேழு வள்ளல்கள். ஸோ இதை தவிர்த்தும் சிறுபான்மையினர் படையில் நல்லூர் நத்தத்தனார் வந்து ஓய்மாநாட்டு நல்லியக்கோடனை பற்றி சொல்லியிருப்பார். இப்போ ஓய்மாநாட்டு நல்லியக்கோடனுடைய நாடு எதுனா திண்டிவனத்தை சார்ந்தது தான் ஓய்மாநாட்டு நல்லியக்கோடன் அவருடைய பகுதி. அப்போ கடையேழு வள்ளல்களை தாண்டி ஓய்மாநாட்டு நல்லியக்கோடனும் ஒரு வள்ளல் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் குமணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழைக்கப்படுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. இப்போ முல்லை கொடிபடர தேர் தந்த பாரியினுடைய செயலும் மயிலுக்கு தன் ஆடையை தந்த பேகனுடைய செயலும். அதான் காணமஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யாரு? காணமஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன். மயிலுக்கு போர்வை போத்திய வள்ளல் பேகன். இப்போ முல்லைக்கு கொடிபடர வந்து தேர் தந்தது வந்து பாரி, அவருடைய செயலுமே மயிலுக்கு தன்னுடைய ஆடையை தந்த பேகனுடைய செயலும் ஒரு அறியாமையால் வந்து செய்யப்பட்டது கிடையாது. அது அவர்களுடைய அந்த ஈகை வந்து உணர்வு, அதாவது கொடை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதை வச்சு தான் அவங்க செய்கிறாங்க. இந்த செயல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெருமைக்கு புகழ் சேர்ப்பதாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெருமைக்கு புகழ் சேர்ப்பதாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறது தான் பழமொழி நானூறு வந்து சொல்லுது. என்னென்னு சொல்லுதுன்னா அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு குறிப்பிடுது. அப்போ பழமொழி நானூறு யார்? பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் எழுதியிருப்பார். ஒரு பாட்டிலுமே ஒரு பழமொழியோடு முடிஞ்சிருக்கும். அப்போ அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கடையேழு வள்ளல்களை பற்றின குறிப்பிடக்கூடியது தான் பழமொழி நானூறு குறிப்பிடுது. ஆனால் பழமொழி நானூறு இதை குறிப்பிட்டுடுச்சு. இப்போ புறநானூறு குறிப்பிடக்கூடிய மற்றும் ஒரு வள்ளல் இருக்கார். அவர் தான் வந்து பார்த்தோம்னா குமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குமணவள்ளல் வந்து முதிரமலைனா பழனி மலை தொடர்களில் ஒன்று. இப்போது பொதினிமலை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பழனி மலை இருக்கும், அது பேகனுடைய ஊர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதிரமலையை ஆட்சி செஞ்ச குறுநில மன்னன். முதிரமலை அப்படின்றது இந்த பழனி மலைகளில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த முதிரமலை. அப்போ இதை ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னன் தான் யாருன்னா நம்ம குமணன். இப்போ தன்னுடைய தம்பி ஆகிய இளங்குமணன், அதாவது குமணன் வந்து அண்ணன், தம்பி வந்து இளங்குமணன். தன் தம்பியாகிய இளங்குமனிடம் என்ன பண்ணுவார்னா குமணன் வந்து நாட்டை கொடுத்துட்டு காட்டில் வந்து மறைஞ்சி வாழ்ந்துட்டுருப்பார். இளங்குமணன் வந்து தன் அண்ணனிடம் வந்து தலையை கொய்து தன்னோட அண்ணனுடைய தலையை கொய்து வருபவருக்கு வந்து பரிசில் அறிவிப்பார். ஸோ அந்த பரிசில் அறிவிக்கும் போது அப்போது தன்னை வந்து நாடி பரிசில் பெற வந்தது யாருன்னா பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர். அவர் தான் வந்துட்டு இந்த குமணன் கிட்ட அந்த பரிசில் பெறுவதற்காக அந்த இளங்குமணன் கிட்ட பரிசில் பெறுவதற்காக குமணனுடைய தலையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருவார். அப்போ பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய புலவருக்கு கொடுப்பதற்கு தன்னிடம் பொருள் இல்லாததால் தன் இடையில் இருக்கக்கூடிய அந்த உரை வாளை தந்து என்ன சொல்லுவார்னா தன் தலையை அறிந்து சென்று இளங்குமனிடம் கொடுத்து பரிசில் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்வார். இதனால தான் இவர் இந்த குமணன் வந்து தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. புறநானூரில் வந்து இவரை பற்றி குறிப்பிட்றாங்க இல்லையா? அப்போ புறநானூரில் வந்து எந்த அடிகள் இவரை பற்றி குறிப்பிடுகிறதுன்றதை பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடி வரையறை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் கொஸ்டின் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த அடிகள் கூட கேட்கலாம். அப்போது புறநானூறு வந்து 158வது அடியிலிருந்து 164வது அடி வரைக்குமே வந்து குமணவள்ளல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 165 இந்த பாடல்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் அவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடையேழு வள்ளல்கள் பற்றின செய்திகள். குறிப்பாக வந்து கடையேழு வள்ளல்கள் வந்து யார் என்னென்ன கொடை கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ காணமஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யார்? பேகன் ஆட்சி செஞ்சது தான் பொதினிமலைனா தற்போது பழனிமலை அப்படின்னு நம்ம அதை வந்து சொல்கிறோம். இப்போ காணமஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன், மயிலுக்கு போர்வை போத்திய வள்ளல் தான் யார்? பேகன். இப்போ பாரி வந்து முல்லை கொடி அது படர்வதற்கு தன்னுடைய தேர் தந்தது தான் யார்? பாரி. பரம்புமலை நாடு, பரம்புமலைனா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கம்புணரிக்கு அருகே இருக்கும். அதான் அந்த பரம்புமலை தற்போது பிரம்புமலை பிரான்மலையாக மாறி அது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும். இப்போ காரி வந்து மலையமான் திருமுடி காரி வந்து
மலையமான் நாடு. அது வந்து எங்கே இருக்குன்னா திருநாடு. மலையமான் நாடு தான் மலாடுன்னு அழைக்கப்படும். விழுப்புரம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலூர் பகுதி, அந்த தென்பெண்ணை ஆற்றங்கரையினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலூர் நாடு, அதுதான் வந்து மலையமான் திருமுடிக்காரியோடைய நாடு அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ மலையமான் திருமுடிக்காரி என்ன பண்ணியிருப்பாருன்றது வந்து நீங்கள் இந்த பாட்டுடைய இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இரவலர்களுக்கு வந்து இல்லை என்றாமல் கொடுப்பவன் தான் காரி அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளல். இவர் வந்து பகைவர் அஞ்சக்கூடிய வகையில் நெருப்பை போல் சுடர் விடுகின்ற நீண்ட வேலினையும் வீரக்கழனையும் உடையவன், தோல் வலையும் அணிந்த நீண்ட கைகளை வந்து உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மன்னர் பற்றின இந்த பாடல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பாடலில் அவங்கள எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வர்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேகன் பற்றி வர்ணிச்சிருப்பாங்க. வலிமை வாய்ந்த ஆவியர் குலத்தில் தோன்றுனது தான் யார்? பேகன். பேகன் வந்து பெரியமலை நாட்டுக்கு உரியவன். பெரியமலைனா பொதினிமலை, அதுதான் வந்து பழனிமலை அப்படின்றது வந்து அர்த்தப்படும். அப்போது இரவலர்களுக்கு வந்து இனிய மொழிகளோட இல்லை அப்படின்னு சொல்லாமல் பொருள்களை கொடுக்குறவங்க தான் யார் அப்படின்னா காரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய் அண்டிரன் அவர் வந்து பொதியமலைக்கு வந்து சொந்தக்காரர். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நீல நாகம் பொறித்த அந்த அவருடைய இப்போ பாருங்கள் ஒளிமிக்க நீல வண்ணக்கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் வந்து பார்த்தோம்னா மனவிருப்பம் கொண்டு ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தது தான் வந்து ஆய் அண்டிரன், பொதியமலைக்கு சொந்தக்காரர் அவர். இப்போ இந்த இறைவன் யார் அப்படின்னா சிவபெருமான். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமான், இறைவன் அப்படின்றது வந்து இங்கே அர்த்தப்படும். இவரை பற்றி ஆய் அண்டிரன் பொதியமலைக்கு சொந்தக்காரர். இவர் வந்து இறைவனுக்கு ஆளின் கீழ் அமர்ந்த அந்த ஆலமர் செல்வனுக்கு தன்னுடைய அந்த ஆடையை கொடுத்தது தான் இவர். அதியமான் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவ்வைக்கு வந்து தன்னுடைய அந்த அவர் எடுத்துகிட்டு வந்து அரிய நெல்லிக்கனி இருந்தது தான் அதியமான் கொடுத்துருப்பாரு. நல்லி வந்து யார்? நலிமலை நாடுன்னு தான் நல்லி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த பாடலுடைய பொருள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தை இல்லை அப்படின்னு சொல்லாது நட்பு கொண்ட ஒரு உள்ளம் மகிழ்ச்சி அடையுமாறு இனிய வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே குறிப்பிரிந்து வழங்கக்கூடிய பெரிய கைகளை உடையவன் தான் யார்? நலிமலை நாடன் நல்லி. அவர் வந்து இந்த போர் தொழிலெல்லாம் வந்து பார்த்தோம்னா வல்லமை உடையவர். மலை காற்று எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மலை நாட்டை உடையவர். அதுதான் அந்த மலை அந்த முதிரமலைனா பழனிமலை தொடர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் அந்த இடத்துல தான் அவர் இருப்பார். இப்போது அதுக்கப்புறம் வல்வில் ஓரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறிய மலை நாட்டை வந்து கூத்தருக்கு வந்து பரிசாக வழங்குறார். அவர் தான் வந்து வல்வில் ஓரி என்னும் வள்ளல். இவர் வந்து காரி அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை மிக்க குதிரையை கொண்ட காரி என்பவரை வந்து எதிர்த்து நின்று அஞ்சாமல் போரிட்டவர். இவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையை வந்து தன்னிடத்தில் இவர் வச்சிருப்பார். அதாவது சிம்பிளாக என்னன்னா இவர்கிட்ட ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை இருக்கும். ஓரி என்னும் குதிரையை கொண்டவர் தான் வல்வில் ஓரி. இதை இவர் வச்சு என்ன பண்ணுவார்னா காரி அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை மிக்க குதிரையை கொண்ட காரி அப்படின்றவர் வந்து எதிர்த்து போரிடுவார். அவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்வில் ஓரி. அப்போது இதுக்கப்புறம் வந்து நல்லியக்கோடன் என்ன பண்ணுவார்? இது குறிப்பிட்டிருப்பாங்க. என்ன நல்லூர் நத்தத்தினார் என்ன சொல்கிறாருன்னா, மேலே குறிப்பிட்ட 7 வள்ளல்கள் வந்து ஈகை அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத்தை இழுத்து சென்றாங்க. ஆனால் நல்லியக்கோடன் வந்து தானே தனி ஒருவனாக இருந்து அந்த ஈகையினுடைய பாரத்தை தாங்கி இழுத்து செல்லக்கூடிய வலிமை உடையவன் அப்படின்னு வந்து நல்லூர் நத்தத்தினார் இந்த சிறுபானாற்று படையில் நல்லியக்கோடன் வந்து குறிப்பிட்டார். நல்லியக்கோடன் யார்? ஓய்மா நாட்டு மன்னன் தான் நல்லியக்கோடன். ஓய்மாநாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்குது. திண்டிவனத்தை சார்ந்தது ஓய்மாநாடு அப்படின்னு அழைக்கப்பட்ட நிலப்பகுதி. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கடையெழு வள்ளல்களை பற்றி படிக்கணும் அப்படின்னா 12th இருக்கக்கூடிய இந்த சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தினால் எழுதின பாடத்தை நீங்கள் படிச்சிக்கிட்டீங்கன்னா இது கவர் ஆகிடும். இது 10 பாட்டு நூல்களில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு என்ன தகவல் அப்படின்னா சிறுபாணன் அவர் வந்து அவருடைய பயணம் எங்கே தொடங்கினார், அவருடைய பயணம் வந்து எங்கே முடிஞ்சது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நல்லூர் அங்கே தான் வந்து பயணம் தொடங்குது. சிறுபாணன் பயணம் தொடங்கிய இடம் வந்து நல்லூர். அது எங்கே பயணம் முடிப்பார்னா ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன்கிட்ட பயணம் முடிப்பார். திண்டிவனத்தில் முடிப்பார். ஏன்னா திண்டிவனத்தை ஆட்சி செய்கிறது தான் ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன். இப்போ சிறுபாணன் பயணம் முடித்த இடம் வந்து திண்டிவனத்தில் கிடங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பயணத்தை முடிப்பார். அப்போ நல்லூரில் பயணத்தை தொடங்குறாரு, கிடங்கில் வந்து பயணத்தை முடிக்கிறாரு. இப்போ நல்லூர் சிறுபாணன் பயணம் தொடங்கிய இடம். 8 அவர் வந்து பயணத்தை தாண்டி எயிர்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. எயிர்பட்டினம் அப்படின்னா மரக்காணம், நம்ம இப்போ ரீசெண்டாக தெரியும் மரக்காணம், அதுதான் எயிர்பட்டினம். 8 மைல் தாண்டி அதுக்கப்புறம் 12 மைல் வந்து தாண்டாரு எயிர்பட்டினத்துலேருந்து, மரக்காணத்துலேருந்து. அதுக்கப்புறம் வந்து வேலூர், உப்பு வேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வராரு. அப்புறம் ஒரு 11 கல் தாண்டி அந்த மைல்கள் தாண்டி ஆமூர்னா நல்லாமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கே தான் வந்து வராரு. அங்கே வந்துட்டு 6 கல் தாண்டினா திண்டிவனம் வரும். அங்கே கிடங்கில், அங்கே தான் வந்து சிறுபாணன் வந்து பயணம் முடிக்கிறார். அதுதான் அவருடைய பயணம் முடித்த இடம். இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 10 பாட்டு ஆராய்ச்சி நூல். 10 பாட்டு ஆராய்ச்சி நூலுடைய ஆசிரியர் ராஜமாணிக்கனார். அவர் தான் வந்து இந்த 10 பாட்டு ஆராய்ச்சி நூலை எழுதியிருப்பார். ஸோ இந்த தகவல்களை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய டிஎன்பிஎஸ்சி அப்டேட் சம்மந்தமான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய அந்த மான்ஸ்டர் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.